Hi everyone. So we are basically a small restaurant here in Dehra where we have home cooked and affordable food that you can come and have at our restaurant. At the same time, we also have a tiffin service which is also at very affordable prices. You can get meals in Dehra starting from 150 dirhams for one time for the whole month. ஹாய் மறுபடியும் குருசாமி ரிட்டன் இந்தியன் அண்டு பாகிஸ்தானி ரெஸ்டாரண்ட் சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கிற இடம் என்னென்ன ஃபுட் வரப்போது பொறுத்து இருந்து பாருங்கள் குருசாமி டேபிள் ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறோம். வாவ் ஹாய், வந்துருச்சு. சொல்லுங்க என்னெல்லாம் ஆர்டர் பண்ணிருக்கீங்க? நம்ம ஆர்டர் பண்ணலாம் வந்துருச்சு. என்ன ஆர்டர் பண்ணியிருக்கேன்னா, ஆமாம், இது சிக்கன் பிரியாணி. என்ன என்ன ஐட்டங்களோ. இது மட்டன் புலாவ். இது வந்து என்ன பேர் சொல்லுங்கள்? தால் மக்னி சப்பாத்தி இருக்குது, ரொட்டி இவங்க இதில். இது வந்து வடாப்பாவ். வடாப்பாவு வெஜ் இல்லை, நான்வெஜ் வடாப்பாவ். ஆமாம், மட்டன் வடை. அப்படி இந்த பக்கம் வந்தோன்னா ஒரு தாலி இல்லை, சிக்கன் இருக்குது. ஆமாம், ரைஸ் இருக்குது, ரொட்டி இருக்குது. இது உடலான இது பார்ப்போம். இது வந்து சிக்கன் கிரேவி. அப்படியே வந்து கல்லோட்டி கபாப், கடாய் சிக்கன். இது கல்லோட்டி கபாப், பரோட்டா நினைக்கிறேன் இது. அப்போ இது இவங்க இதில் ஸ்பெஷலாம், வெரி ஸ்பெஷல் சொன்னாங்க. சர்பத். ஆமாம், வாட்டர் மிலன் மில்க்லாம் போட்டு பண்ணியிருக்காங்களாம். ஓப்பன் பண்ணுங்க. வாட்டர் மிலன் அப்படியே இருக்க உள்ள கொட்டலாம் தெரியுது பாரு. அதான் கல்யாண சமையல் பாட்டு தான். காய்கறிகளும் பிரமாதம். ஆசமா நல்லா இருக்கு. வாட்டர் மிலன் மில்க் எல்லாம் ஒரு மாதிரி இருக்கு, இழுப்பாக இருக்கு. எடுத்துட்டு அப்படியே இங்கே பாருங்க. மட்டன் கபாப் போட்டிருக்காங்க உள்ள. பைட் போயிடுவோமா? ஓகே. ஓகே, தேங்க்யூ. பார்த்தீங்களா? ஓகே, ஒரு கடி இது, ஒரு கடி இது. எண்ணெயில் பொரிச்சிருக்காங்க பச்சை மிளகாவை. காரமா இல்லையாண்ணா? காரம் தெரியல. ஓ, பொரிச்சதுனால. நல்லா இருக்கு. அது சொன்ன மாதிரி இது காரம் கம்மியாக இருக்கு. சாப்பிடும்போது பேலன்ஸ் தான் இருக்கு இல்லை? புதினா சட்னி தொட்டுக்குவோம். ஜாலி தான். பின்னாடி கரீனா கபூர் வேற. அப்படியா? இதான் சார் நம்ம பையன் புத்திங்கிறது. கல்லோட்டி கபாப் நல்லா வடை மாதிரி இருக்குல்ல, அழகா. இதில் இங்கே பார்த்தோன்னா இந்த மிளகா இருக்குல்ல, மிளகாலாம் போட்டிருக்காங்க. நல்லா ஸ்பைசஸ். நம்ம ஊரில் அம்மியில் அரைச்ச மாதிரி இருக்குது ஸ்பைசஸ். இங்கே பாரு. லைனாக போகுமா? மட்டன் வடை, நான்வெஜ் வடைன்னு சொல்லலாம். புதினா சட்னி அதை விட செம்மையா இருக்கு. ஆமா, எனக்கும் அந்த சட்னி பிடிச்சிருக்கு. நீங்கள் நான்வெஜ்ஜா? நீ வெஜ் ட்ரை பண்ண, நான் நான்வெஜ். விவேக் ஒரு கடையில் சின்ன கடை இருந்தாலும் டேஸ்ட்டாக இருக்குடா. அந்த மாதிரி சின்ன கடையாக இருந்தாலும் சூப்பராக இருக்குது டிஷ் எல்லாம். இருக்காது. அதானே மீண்டும் மீண்டும் ஏன்பா மீண்டுமா எப்படி இருக்கேன்? கொஞ்சம் அப்படியே எடுத்து என்ன பண்ணோம், இது தால் மக்னி போடுறப்பா செமைத்தியாக இருக்கா.
நல்லா ஃபுல்லாக எடுத்து எனக்கு கொஞ்சம் சால்ட்டு வேணும் மட்டும் உண்டு. ஓகே, ஆஹா என்னது இது? அழகாக வச்சுட்டு இதுக்கு மேலே என்ன பண்ணணும், லைட்டாக குக்கும்பர், கியூக்கம்பர், லைட்டாக கேரட், ஆனியனு. இதான் நெக்ஸ்ட்டு ஆனியன் இதை வச்சுட்டு இது என்ன ஸ்டைலு? சாப்பிட்டு பாரு, சொர்க்கத்தை பஞ்சாபி காட்டும். ஸ்டைல். சின்ன கலந்தலாம் சூப்பராக இருக்கியா? நல்லா இருக்கும் சிக்கன். அண்டா இங்கே பாருங்க, வேற மாதிரி மாட்டுருங்க இது. ஆனால் எல்லாத்துக்கும் காரமே கிடையாது எதுலையுமே. அருமையாக இருக்கா? ஐப்ரோஸ் மேலே போயிடுச்சு. இந்த புளிப்பு போட்டு தள்ளியிருக்காங்க. இது ரெண்டும் அங்கே, அது இங்கே. இதில் 3 சப்பாத்தி, ரைஸு, சிக்கன் கிரேவி. புதினா சட்னி இருக்கு. ஆமாம், தயிர் கொடுத்துருக்காங்க. இது என்னன்னு தெரியல, வெஜ்ஜில் என்ன போட்டிருக்காங்க. தால் தால் அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட். இல்லை, இது தால் மக்னி இல்லை, வேறு என்னவோ இது. ராஜ்மா போட்டு ராஜ்மா போட்டிருக்காங்கல்ல, அதே ராஜ்மா. ராஜியோட அம்மா போட்ட அப்படியே எடுத்து எப்படி இருக்கு பாரு. நம்ம ஊர் வெண்டைக்காய் கடையில் இருக்கும்ல, கடையில் அந்த மாதிரி இருக்கு. இப்போ இந்த சிக்கன் குழம்பு இருக்குல்ல, அந்த அப்படியே போடுவோம். இதாக இருக்கேன் போட்டு, அது சில பேர் பட்டும் படாமல் சாப்பிடுவாங்க. நமக்கெல்லாம் அப்படி இப்படி போடக்கூடாது. நல்லா அதுக்கு என்ன பண்ணிருக்கணும், ரைஸ் வச்சுக்கி அதில் போட்டிருக்கணும். உன்னை இனிமே எவனா மக்குன்னு சொன்னா மண்டை மேல அடி. உன் மூளை முட்டைகோஸ் மாதிரி. சிக்கன் பீஸ் அடிச்சு எடுத்து கொடுத்தாமே உங்களுக்கு இது அழகாக வாயில் போடுங்க. நீ போ, நீ வா. முனி படம் பார்த்த மாதிரி இருக்கா? சிக்கன் பீச்சே, சிக்கன் பீஸு. இது கோழி கால். எத்தனை பீஸ் இருக்குன்னு பார்க்கலாம். பிரியாணி படம் காக்கா பிரியாணி படம். ஒரே பீஸ் தாங்க இருக்குது. இவ்வளோ நான் ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டேன். ஒன்லி 1 பீஸ். இதுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3 வகையான சைடிஸ். அது நல்லா இருக்கு. ஸ்டைல் நம்ம இந்தியன் ஸ்டைல் மாதிரி தெரியல பிரியாணி. சவுத் இந்தியன் கிடையாது, மேபி நார்த் இந்தியன், பாகிஸ்தான் அந்த சைடு நினைக்கிறேன். ஓ ஐ சி. அப்புறம் எந்த ஃபுல்லுமே ஸ்பைஸ் இல்லை, ரொம்ப காரம், மைல்டாக ரொம்ப மீடியமாக இருக்குது. நம்ம ஊரில் புலாவ் தான் நம்பி சாப்பிடலாம், ஒன்றும் இப்போ புலாவ் அந்த டேஸ்ட் இருக்கும். கமான் கமான், இங்கே பாரு இதை பாரு. மட்டன் ரிப்பு நல்லா வெந்திருக்கு, நல்லா அருமையாக இருக்குது. புலாவை வச்சு நம்ம ஃப்ரைட் ரைஸ் இருக்குல்ல, ஃப்ரைட் ரைஸை விட கொஞ்சம் அது நம்ம எப்படி அரிசி எல்லாம் ஒரே இதில் போட்டு, வேறு எதுவும் போடலைங்க, ஜீரா போட்டிருக்காங்க, காரது கொஞ்சம் பச்சை மிளகா, எண்ணெய் அப்படி போட்டு அதில் மட்டனை போட்டு அதை அப்படியே வேக வச்சு எடுத்துருக்காங்க. அதுதாங்க புலாவ். சூப்பராக இருக்குது. மசாலா கிடையாதுங்க, நம்பி சூப்பராக சாப்பிடலாம். காரமே பத்தல இல்லை, காரமே வேணாம், ஸ்பைசியாக வேணாம், மசாலா வேணாம், எதுவுமே வேணான்றவங்க சாப்பிடலாம். டேஸ்ட் சூப்பராக இருக்குது. உப்பு கரெக்டாக இருக்குது. நீங்கள் சொல்லுங்கள். பக்கத்து சைடில் ஒருத்தர் வந்து புதினா சட்னியை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டாரு. அப்படியா? நான் ட்ரை பண்ணி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ணா பேர் நம்மளாம் எக்ஸாம்பிள் தான் காப்பி வச்சுருக்கோம். அண்ணா சாப்பிட்றது கூட காப்பி வச்சுருக்கேன். இல்லை நான்லாம் அப்போவே வேற மாதிரி தரமான புலாவ். ஆமாம் நல்லா இருக்கு. நான் கூட சைடில் அப்படியே சாப்பிட்டேன் ஸ்பூனில். செம்ம டேஸ்ட்டுங்க. ஆஹா, மிஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா? அது நம்ம அதுதான் காப்பி அடிக்கணுன்றது.
யோசிச்சோம் ம் எதுக்கு எத்தனை எல்லாத்துக்கும் புதினா போட்டுருக்காங்க. சாப்பிடுமோ தெரியுது. சரி சூப்பராக போய் ஆகணுமே, இருக்கிற புதிய சட்டி எல்லாம் காலி பண்ணுறா. சீரியஸ்லி பேபிமா பிலீவ் மீ. போட்டேன் சொன்ன எல்லா மசாலா இதில் ஒன்றுலேயே மிக்ஸ் ஆகிடுச்சு. எப்படியா ஆசை பாசம் வச்சு வருதுங்க. இல்லை நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வந்தீங்கன்னா எல்லாத்தையும் ட்ரை பண்ணி கண்டிப்பாக புதினா வச்சு ட்ரை பண்ணுங்க. அருமையாக இருக்குது. சூப்பர். என்னடா இவனுக்கு இவ்வளோ ஆர்டர் பண்ணிக்கிறானுங்க, எவ்வளோ பில் ஆகும் பார்க்குறீங்களா? ரொம்ப கம்மி தாங்க. புலாவ் 5, சிக்கன் பிரியாணி அதுவும் 5 தான், தாலி 10 கிராம் தான், கடாய் என்ன சிக்கன் தானே இது, கடாய் சிக்கன் வித் 3 ரொட்டி 10 கிராம் தான், தால் மக்கனி வித் 3 ரொட்டி 7 கிராம். சிக்கன் இப்போ வடப்பாவு 10 கிராம் 10, அதுவும் நான்வெஜ் வடப்பாவு, மட்டன் வடப்பாவு 10 கிராம் தாங்க, கரோட்டி கபாப் அதுவும் 10 கிராம் தான். எல்லாத்துலேயுமே புதினா சட்னிக்கா திரும்ப மென்ஷன் பண்ணுறேன். மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்க ப்ளீஸ், மிஸ் பண்ணுறாதீங்க. இந்த கடையில் உள்ள ஒரு பூச்சி சாப்பிட்டது எதுன்னா புதினா சட்னி தான். பிரியாணி கூட இந்த கடாய் சிக்கன் எப்படி 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 சரி சரி பொறுமையாக சொல்லுங்கள், பொறுமையாக சொல்லுங்கள். அருமையாக இருக்குங்க, பர்ஃபெக்டாக இருக்குது. அப்போ இது சிக்கன் குழம்பு சொல்லப்போனால் ப்ளைன் பிரியாணி சாப்பிட்றத விட புதினா சட்னியோடவோ இந்த மாதிரி கிரேவி சாப்பிட்டு இன்னும் அருமையான டேஸ்ட். சிக்கன் குழம்பு சிக்கன் குழம்பு ஒயிட் ரைஸு அருமையானது. எதுக்கு சாப்பிடுவோம்? சொல்லுங்க 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 சொல்லுடா மஞ்சு குட்டி. சிக்கன் இது டிஃப்ரெண்ட் இல்லை. ஆல்ரெடி ஒயிட் ரைஸ் சாப்பிட்டேன், ஆனால் அது அருமை. அதான் கடாய் சிக்கன் தான். சிக்கனோட கிரேவி செம்ம, பிரியாணி சாப்பிடுவோம். அது ப்ளைனாக சாப்பிட்றதா இருந்துச்சு சப்பாத்திக்கு. இது இன்னும் சூப்பராக இருக்குது, அருமையாக இருக்குது. அருமை விடுங்க. கம்மி ப்ரைஸில் நல்லா டேஸ்ட்டியாக சாப்பிடுவோம். என்னங்க எனக்கு வயிறு ஃபுல்லாகிடுச்சு, அதான் சாப்பிடணும். அவர் சாப்பிட வச்சுருக்காரு. இருந்தாலும் எனக்கு சிக்கன் கடாய் கூட சாப்பிடணும்னு ஒரு ஆசை இருக்குது. அவன் இன்னும் திருந்தலமாமா. சாப்பிட்டு அதை சொன்னதால் நம்மளும் ஒரு பைட் போயிடுவோம். என்னதான் இருந்தாலும் ட்ரை பண்ணிடணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் என்னமோ நினச்சேன், மசாலா பின்னுதில்ல அருமைங்க. என்னங்க ஐயோ வாட் இஸ் திஸ்? வாட்டர் மிலான் மில்க் போட்ட சர்பத். ஒருத்தர் சாப்பிட்ட மயக்கத்தில் பாருங்கள் சைடு வாங்கி எல்லாரும் சைடு வாங்கிடுறாரு. நம்ம ஊர் ரோஸ் மில்க் மாதிரியே இருக்குது. குச்சி பாரு ரோஸ் மில்க். ஆமாம்ல, அது பேர் யோசிச்சோம். இது ஃபஸ்ட் டைம் பார்க்கணும் தெரிஞ்சுது. என்னமோ நம்ம ஊரில் குடியுமே வந்து பேர் மறந்து போச்சு எனக்கு. So right now we are going to prepare our signature dish, which is butter chicken. It's a Delhi style with lots of butter, fresh cream, chutney, spicy, and something that people from Delhi can relate to. So we'll just start that now. பட்டர் சிக்கன் நல்ல விஷயம், எந்த இடமே இல்லை. செம்ம ஹாட்டாக இருக்கு. பாவம் இங்கே குக் பண்ணுறவங்களாம். ஆக்சுவலி இந்த டிஷ் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கனை வந்து ஃபர்ஸ்ட் பார்பிக்யூ பண்ணுறாங்க, அப்புறமா எடுத்து பட்டர் சிக்கனாக மேக் பண்ணுறாங்க. ஸோ பார்ப்போம்.
இதில் வந்து நிறைய பட்டர் இருக்குது, ஒரு மாதிரி இருக்கும், அப்படிலாம் இல்லை. நல்லா இருக்கு. அந்த மாதிரி ஃபீல் ஆகல. இட்ஸ் நைஸ். சூப்பர். ஸ்மைல். Keeping it simple, small menu, and all items are very excellent. We like very much, especially that mint chutney. Okay, sir. To take some extra. It go very well to all the the- dishes. yeah. We like very much. Thank you so thank you much. very much. Thank you. Come again. Thank you, ma'am. Thank you. See you. அவ்வளோதாங்க, சாப்பிட்டாச்சு, முடிச்சாச்சு. சாப்பிட்டா முடிச்சாச்சு. வயிறு ரொம்ப ஃபுல்லு, ஒன்றும் பண்ண முடியல. நடக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அவ்வளோ வயிறு ஃபுல்லாக இருக்குது. பேசின கேட்டிருப்பீங்க. லொகேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். ஸோ இந்த ஏரியாவில் இருக்கவங்க வந்து யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் புதினா சட்னியை ட்ரை பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ இந்த ஹோட்டல் பற்றி ஸ்பெஷலாக ஒன்று சொல்லணும் அப்படின்னா, அவர்கிட்ட சொன்னார்ல, பார்ட்டி வேலும் இருக்குது, நம்ம பார்ட்டி செலிப்ரேட் பண்ணலாம், மேக்ஸிமம் 50 பீப்புள்ஸ் அக்கமெண்ட் பண்ணலாம்னு சொல்லியிருக்காரு. அது இல்லாமல் ஒருத்தர் வந்தாலும் பார்ட்டி பண்ணலாம்னு சொல்லியிருக்காரு. There's no minimum. ஓகே, One person wants to party, he can come. அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான், ஜாலியாக வந்து பண்ணலாம். அப்புறம் உள்ளே சூப்பராக இருக்குது. நானும் அந்த பார்ட்டியால் பார்த்தேன், அருமையாக வச்சுருக்காரு. நாங்கள் சாப்பிட்டோம், ஃபுட் நல்லா இருந்தது. சீப் அண்ட் பெஸ்ட், அஃபோர்டபுள் ப்ரைஸ். நீங்களும் வாங்க, வந்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்தமாரி ஒரு நல்ல வீடியோவில், உங்களுக்கு ஏற்ற வீடியோவில் அடுத்த முறை கண்டிப்பாக சந்திக்கிறோம். ஓகே, பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களிலிருந்து விடைபெறுவது சதீஷ் கம்பளி. கேமராக்கு பின்னாடி